ஏஐ நம்மள சுத்தி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்மளோட தனித்திறனை நம்மள மனுஷங்கன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த அதால உண்மையிலேயே மாத்திர முடியுமா? வாங்க, ஏஐ உங்களை ஏன் மாத்தவே முடியாதுங்கிற ஆழமான உண்மைய நாம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான நியாயமான கேள்வி இதுதான். ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? இந்த பயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த பயத்துக்கு பின்னாடி பலரும் பார்க்க தவறிய ஒரு பெரிய உண்மை ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 90% பேருக்கு இந்த கேள்விக்கான உண்மையான பதில் என்னன்னே தெரியல. அவங்க ஒரு பனிப்பாறையோட நுனிய மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கீழே ஏஐக்கும் மனித திறனுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஆழமான கோடு இருக்கு. அந்த கோடு என்னன்னு நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பயத்தை நேருக்கு நேரா சந்திப்போம். உங்களுக்கு தோணியிருக்கும், ChatGPT கிட்ட பேசும்போது, அட இது நம்மள மாதிரியே யோசிக்குதே, நம்மள மாதிரியே பதில் சொல்லுதேன்னு. அந்த உணர்வு தான் இந்த பயத்துக்கு மூல காரணம். இதுக்கு முன்னாடி வந்த எந்த டெக்னாலஜியும் செய்யாத ஒரு விஷயத்த, அதாவது நம்ம மொழியையும் பகுத்தறிவையும் இது தொடர்றதால இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரியுது. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு தொழில்நுட்ப புரட்சி வரும்போதும் இதே பயம் வந்திருக்கு. ஆனா வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் ஒண்ணுதான். தொழில்நுட்பம் மனிதர்களை அல்ல, பணிகளை தான், அதாவது டாஸ்கை தான் மாற்றி அமைக்குது. ஆனா இந்த முறை அது நம்மளோட மொழிய, நம்மளோட பகுத்தறிவை தொடர்றதால இந்த பயம் முன்னாடி வந்ததை விட ரொம்பவே ஆழமானதா இருக்கு. அது ஒரு நியாயமான உணர்வு தாங்க. சரி, இந்த பயத்துல இருந்து இப்போ உண்மைக்கு வருவோம். ஏஐக்கும் மனித திறனுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா போதும், பாதி குழப்பம் தானா தீர்ந்துடும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐக்கு தெளிவான விதிகள், ஒரு எல்லை இருந்தா அது சூப்பரா வேலை செய்யும். ஆனா மனுஷங்களோட சூப்பர் பவரே விதிகள் இல்லாத, குழப்பமான, கணிக்க முடியாத நிஜ உலகத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது தான். இங்க தான் நாம தனிச்சு நிக்கிறோம். நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்றோமே, அது சும்மா நல்லா பேசுறது மட்டும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கஷ்டமான டீம் மீட்டிங்கை சமாளிக்கணும், இல்ல ஒரு கோபமான கஸ்டமர் கிட்ட பேசி நம்பிக்கையை உருவாக்கணும். இதுக்கு வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? அதுக்கு மேல ஏதோ ஒன்னு தேவைப்படுது. அதுதான் இந்த மென்திறன்கள். அதாவது சிக்கலான மனித சூழ்நிலைகளை கையாளும் ஒரு முக்கியமான திறன். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்பகுதிக்கு வர்றோம். ஏன் சில திறன்களை ஏஐயால ஆட்டோமேட் பண்ணவே முடியாது? இதுக்கு அமைப்பு ரீதியான சில காரணங்கள் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு முழு படமும் விளங்கிடும். முதல் விஷயம், அர்த்தமுள்ள தகவல் தொடர்பு. ஏஐ ஒரு அகராதி மாதிரி. அதுக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும். ஆனா ஒரு கவிஞர் மாதிரி அந்த வார்த்தைகளை வச்சு ஒரு உணர்வை உருவாக்க அதால முடியாது. அர்த்தங்கிறது வார்த்தைகளுக்கு நடுவுல நாம உருவாக்குற ஒரு விஷயம். இந்த உதாரணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல தாமதம்னு ஒரு மெயில் அனுப்பணும்னா ஏஐ ஒரு கச்சிதமான மெயில டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா அந்த மெயில அனுப்புனா நம்பிக்கை உடையுமா, இல்ல அதை விட போன்ல பேசுறது நல்லதா, எந்த துணில பேசணும்னு முடிவு பண்றது ஒரு மனுஷனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுல உணர்ச்சியும் நம்பிக்கையும் உறவுகளும் சம்பந்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் உண்மையான உரிமைத்துவம், அதாவது ஓனர்ஷிப். ஒரு விஷயம் சரியா நடந்தா பாராட்டு, தப்பா நடந்தா பழி. இந்த மாதிரி விளைவுகள் வரும் இல்லையா? அந்த விளைவுகள் தான் ஓனர்ஷிப்போட ஆணிவேர். இதை புரிஞ்சுக்கிட்டா ஏன் இதை செய்ய முடியாதுன்னு சுலபமா விளங்கிடும். இதுதான் அதோட லாஜிக். ஏஐக்கு அவமானமோ அழுத்தமோ நற்பெயருக்கு களங்கமோ வராது. அது ஒரு தப்பு பண்ணா நாம் அதை டீபக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனா அதை கேள்வி கேட்க மாட்டோம், அதுகிட்ட விளக்கம் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு மனுஷன் தப்பு பண்ணா விளைவுகளை சந்திக்கணும். அதனால தான் ஏஐயால உண்மையான பொறுப்பை, உண்மையான ஓனர்ஷிப்பை எடுத்துக்கவே முடியாது. சரி, தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நம்ம வேலையில எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். இந்த வித்தியாசம் புரிஞ்சா நம்ம கெரியர்ல ஏஐ ஒரு பெரிய வாய்ப்பா மாத்திக்க முடியும். இந்த அட்டவணையை பாருங்க. இடது பக்கம் ஏஐ என்ன செய்யுதுன்னு இருக்கு, வலது பக்கம் மனுஷங்க என்ன செய்றாங்கன்னு இருக்கு. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஏஐ ஒரு வேலையோட முதல் படியை, சுலபமான பகுதியை செஞ்சு கொடுக்கும். ஆனா அந்த வேலையோட ஆன்மாவையே தீர்மானிக்கிற முக்கியமான முடிவுகளை, அதாவது எந்த கதையை சொல்லணும், வாடிக்கையாளரோட வழியை எப்படி புரிஞ்சுக்கணும், டீமை எப்படி சமாளிக்கணுங்கிற முடிவுகளை மனிதர்கள் தான் எடுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கிறது ஈஸி தானே, அது என்ன பெரிய விஷயமா? இது நாம எல்லாரும் நினைக்கிற ஒரு பொதுவான ஆனா தப்பான கருத்து. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய கட்டுக்கதை, ஒரு மித்துனே சொல்லலாம். பாருங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற டூல்ஸ் மாதிரி. ஒரு புது டூல் வந்துச்சுன்னா பழைய டூலோட மதிப்பு குறைஞ்சிரும். ஆனா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படி இல்லை. அது ஒரு மரம் மாதிரி. வருஷம் ஆக ஆக அதோட வேர்கள் இன்னும் ஆழமா போகும், அதோட மதிப்பும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லை விட இந்த மனித திறன்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்படும்.
சரி, இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களோட முடிவுக்கு வருவோம். இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும், நாம அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவுக்கு இது கண்டிப்பா உதவும். இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் இதுதான். முதல்ல ஏஐ ஒரு கருவி, அவ்வளோதான். ரெண்டாவது, நம்பிக்கை, பொறுப்புடைமை மாதிரி மனுஷங்க கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய திறன்களை அதால மாத்த முடியாது. மூணாவது, எதிர்காலத்தோட வெற்றி டெக்னாலஜியும் மனித திறனையும் யாரு சரியா இணைக்கிறாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா, ஏஐ செய்யக்கூடிய விஷயத்துல போட்டியிடாதீங்க. அது செய்ய முடியாத விஷயத்துல ராஜாவா இருங்க. கடைசியா உங்களுக்காக இந்த ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். எல்லாரும் புது டெக்னாலஜியை கத்துக்க ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க தொழில்நுட்பத்தை விட உங்ககிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய இந்த தனித்துவமான மனித திறன்கள்ல முதலீடு செய்ய தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.